வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேவைப்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் என்று ஈரான் தலைவர் அயத்துல்லா எச்சரிக்கை. இஸ்ரேல் மீதான தாக்குதல் குறைந்தபட்ச தண்டனைதான் என்று கூறியதால் மீண்டும் தாக்குதல் அபாயம். இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து எதிரிகளை கையாள வேண்டும் என்று ஈரான் தலைவர் அழைப்பு. இஸ்லாமிய நாடுகளை பிரித்தாள இஸ்ரேல் முயற்சி செய்வதாகவும் குற்றச்சாட்டு. தனது பேச்சால் தமிழிசை மனம் புண்பட்டிருந்தால் வருத்தம் தெரிவிப்பதாக திருமாவளவன் பேட்டி. தரம் தாழ்ந்து எதுவும் பேசவில்லை என்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம். நீங்கள் எப்படியோ அப்படித்தான் நானும் என்று சொன்னேன். இதில் தரம் தாழ்ந்து பேசியதாக என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இந்த விமர்சனத்திற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கோரிக்கை. அதான் இது காயப்படுத்தி இருந்தால் வருந்துகிறேன்னு சொல்லிட்டேன்ல. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நலன் பெற்று வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த். பிரதமர், தமிழ்நாடு ஆளுநர், முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவித்து எக்ஸ்தளத்தில் பதிவு. தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் அருந்ததியினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஆகஸ்ட் மாதம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தள்ளுபடி செய்து உத்தரவு. கோவை சூலூரில் உள்ள வாரப்பட்டி ஊராட்சியில் ராணுவ தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் உத்தரவு. பண மோசடி வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி 2வது நாளாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர். தடயவியல் துறை உதவி இயக்குநரிடம் குறுக்கு விசாரணை நிறைவடைந்திருக்கும் நிலையில் வழக்கு வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை. கோவை, தொண்டாமுத்தூர் பகுதியில் கனமழை பெய்ததால் தணிந்தது வெப்பம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. கடலோர பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சனாதனத்தை அளிப்பவர்கள் அழிந்து போவார்கள் என்று உதயநிதியை சாடிய ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். சனாதன தர்மம் கம்ப்ளீட் ஒரு வைரஸ் மாதிரி அதை நீங்க நாச பண்ணணும் சொல்றாங்க. Whoever said this, let me tell you sir, you cannot wipe out Sanatana Dharma. பொறுத்திருந்து பாருங்கள் என்று உதயநிதி பதில். Pavan Kalyan said Sanatana Dharma cannot be wiped out. Those who said will be wiped out. Okay, let's wait and see. Thank you. அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா என்ற கேள்விக்கு தமிழக வெற்றிக் கழக மாநாடு பதிலளிக்கும் என்று விஜய் அறிக்கை. ஏதோ பெயருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அல்ல என்றும் உறுதி. அரசியலில் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது அவசியம் என்று தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல். விக்கிரவாண்டியில் கட்சி மாநாட்டிற்கு பந்தக்கால் நடப்பட்ட நிலையில் விஜய் அறிக்கை. நூறு நாள் வேலை திட்டத்தை பெரும்பாலான ஊராட்சி தலைவர்கள் கொள்ளையடிக்கும் திட்டமாக பயன்படுத்துவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. அரவக்குறிச்சியில் முறைகேடு நடைபெற்றதாக இருந்த புகார் குறித்து ஆட்சியர் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு டிஎஸ்பி பதிலளிக்க உத்தரவு. திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிபிஐ இயக்குநர் கண்காணிப்பில் புதிய விசாரணை குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம். கோடிக்கணக்கான பக்தர்களின் உணர்வு மற்றும் நம்பிக்கையை கருத்தில் கொண்டு முடிவு என நீதிபதிகள் அறிவிப்பு. திருமண முறிவு குறித்த சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் தெலுங்கானா அமைச்சர் சுரேகாவின் மன்னிப்பை ஏற்க மறுத்தார் நாகார்ஜுனா. 100 கோடி ரூபாய் கேட்டு மேலும் ஒரு அவதூறு வழக்கு தாக்கல்.
தென்காசி அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த 4 யானைகளால் விவசாயிகள் கவலை. 11 மணி நேரத்தை கடந்தும் வனப்பகுதிக்குள் விரட்ட முடியாமல் திணறும் வனத்துறை. இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்து பேசினார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். மீனவர்கள் விவகாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. நடிகர் விஜயின் 69வது திரைப்படத்திற்கு படப்பிடிப்பு பணிகள் தொடக்கம். சென்னையில் நடைபெற்ற பூஜையில் இயக்குநர் ஹெச் வினோத், விஜய், பூஜா ஹெக்டே, பாபி தியோல் பங்கேற்பு. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் இன்று மட்டும் 800 புள்ளிகள் சரிவு. மத்திய கிழக்கு நாடுகள் பிரச்சினை உள்ளிட்டவற்றால் 5 நாட்களில் முதலீட்டாளர்கள் 16 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. இஸ்ரேல் மீதான தாக்குதல் சிறிய தண்டனைதான் என்றும் தேவைப்பட்டால் மீண்டும் தாக்குவோம் என்றும் ஈரான் தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். லெபனான் நாட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் குறிவைத்து இஸ்ரேல் கடுமையான வான்வெளி தாக்குதலில் ஈடுபட்டது. இதில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். இதனையடுத்து கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் மீது 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதனால் கிழக்காசிய நாடுகளில் பதற்றம் நீடிக்கிறது. இந்நிலையில் ஈரானில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு அந்நாட்டின் தலைவர் அயத்துல்லா உரையாற்றினார். அப்போது இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து எதிரிகளை கையாள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் நேர்மையானதுதான் என்றும் இனிமேல் தாக்குதல் நடத்தினால் அது தவறில்லை என்றும் அயத்துல்லா தெரிவித்தார். மேலும் இஸ்ரேல் மீதான தாக்குதல் என்பது சிறிய தண்டனைதான் என்றும் தேவைப்பட்டால் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்றும் ஈரான் தலைவர் அயத்துல்லா எச்சரிக்கை விடுத்துள்ளார். தரம் தாழ்ந்து பேசியது யார் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இடையே காரசார விவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இருவரும் அடுத்தடுத்து தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். அண்ணன் திருமா அவர்கள் இந்த வழியா வந்துட்டு காந்தியை தவிர்த்து விட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார். காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதோ என்னமோ. நமக்கு இருக்கிற கொள்கையில நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர், அவருக்கு இவர் மரியாதை செய்யல. மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு, அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா தமிழிசை அவர்களே, நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போல்தான் நானும், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அண்ணன் திருமாவளவன் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போவார் என்று நான் எனது அரசியல் வாழ்க்கையில நான் நினைக்கவே இல்லை. ஏனென்றால் நான் அவரை டெய்லி பாட்டில திறக்கிறாருன்னு நான் சொல்லல, அவரே தான் சொன்னாரு. நான் டெய்லி பாட்டில திறக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறாருன்னு சொன்னாரு. நான் சொல்லாதது அவர் ஏன் சொல்றாரு? காவல்துறையினர் ஆளுநர் வந்து போன பிறகுதான் மற்றவர்கள் மாலையிட முடியும் என்று தடுத்து விட்டார்கள். ஆகவே நாங்கள் காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்க முடியவில்லை. மது ஒழிப்புக்காக மாநாடு நடத்துகிறவர் மது ஒழிப்பை உயிர்மூச்சாக கொண்ட காந்திக்கு மாலை அணிவிக்கவில்லை. அவருக்கு ஏதோ முரண்பாடு, குற்ற உணர்வு, அதனால் போய்விட்டார் என்று சொல்லுகிற போது பொதுமக்கள் என்னவாக அதை புரிந்து கொள்வார்கள். அதனால் தான் நான் சொன்னேன், உங்களைப் போல் தான் நானும் என்று சொன்னேன். இதில் என்ன தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறேன்? நீங்கள் குடிக்க மாட்டீர்கள், நானும் குடிக்க மாட்டேன், அவ்வளோதான் நான் சொன்னேன். இதில் தரம் தாழ்ந்து பேசியதாக என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இது அவரை காயப்படுத்தியிருந்தால் அதற்காக வருந்துகிறேன்.